ட்ரெயின் வந்து டாடா ஏசா இந்த மாதிரி ட்ரெயின் வந்து பார்க்க ஆசையாக ஓடி வராங்க. நீ போயிடாத நில்லு. ஆஹா, நம்மளுக்காக ட்ரெயின் நிற்குமா? ஹாய் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ ரெராப்ரோட் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். நீங்கள் வந்ததுக்கப்புறம் எந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கேடாக இருக்காது. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும். ஹாய் பாருங்க, யாராவது எனக்கு கை காட்டுங்க, அப்பதான் திருப்தியா இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது லாபமே இல்லை, இந்த செவரே உங்களுக்கு சொந்தம் இல்லை, அந்த செவரே உங்களுக்கு சொந்தம் இல்லை, நிறைய பேர் கிரிஞ்சா பேசிட்டு இருப்பாங்க. அது எனக்கு உண்மையிலேயே சுத்தமாக அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. இந்த வீடியோ நம்ம எடுக்க போனது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 13ஆம் தேதிங்க. அன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கும் போது இருந்த சைட்டுக்கும் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காமன் ஹால் ஒர்க் அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேஜில் இருக்கிற வீடியோவை உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தான் இப்போ பில்டிங் இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது இப்படி தாங்க இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மெயின் லொக்கேஷன் நம்ம திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 11 மாதத்துக்கு முன்னாடி போன வருஷம் நோம்பு டைமில் வீடியோ போட்டிருந்தோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷனோட ஒர்க் நடந்துட்டு இருந்தது. அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 4 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட 4th ஃப்ளோரோட ரூஃப் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது வீடியோவாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஹோம்ஸினுடைய அவிட்டம் ஆதியோகி ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். 4 தீமில் நல்லா கிராண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காய்டாலே பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷனுக்கு தனியாகவே தெரிஞ்சுதுங்க. இந்த ப்ராஜெக்டோட டெரஸ்லேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவான்மியூர் டைடல் பார்க்கும் சரி, திருவான்மியூர் பறக்கும் ட்ரெயினும் சரி அப்படியே நீங்கள் விசிபிளாகவே பார்க்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப லாங்லாம் கிடையாது. நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இங்கேருந்து தெரிஞ்சிச்சு, நான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் கூட காமிக்கிறேன். ஆக்சுவலாக போன வீடியோவில் நான் கூட சொல்லியிருந்தேன் வியூ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் போர்ஷன், இந்த சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனில் ஃப்ளாட்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் போயிட்டு வரதை பார்க்க முடியுங்க. 3rd ஃப்ளோருக்கு மேலே நீங்கள் வாங்கிக்கலாம். ட்ரெயின் போயிட்டு வரத வியூ பார்த்துட்டு நீங்கள் டீ குடிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய நீங்கள் போர்ஷன் வாங்கினீங்கன்னா சன்ரைஸ் வியூவை பார்க்க முடியும். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சி ரொம்ப பக்கம் தான். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் நீங்கள் விரும்புகிற மாதிரி, என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் திருவான்மியூரில் இருக்குங்க. கரெக்டாக திருவான்மியூர் கெனல் ரோடில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. கெனல் ரோடு அப்படின்ன உடனே அந்த வாட்டர் லாகிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எல்லாமே புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 1.25 கிரவுண்டு, 1.5 கிரவுண்டு, 3 கிரவுண்டு அந்த மாதிரி லேண்ட் பார்சல் சைஸஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் இது. அப்போ பார்த்துக்கோங்க, எல்லாமே புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் பக்கத்து வீடு கதவை தட்டி கூட இங்கே வாட்டர் லாகிங் இருந்தால் அப்படின்றத கூட நீங்கள் விசாரிச்சிக்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்பி ரோட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவான்மியூரில் HP பெட்ரோல் பங்க் இருக்கும். எல்பி ரோட்டில் நீலகிரி சூப்பர் மார்க்கெட், பழமுதிர் சோலை இருக்கும். அது ரெண்டுத்துக்குமே சென்டரில் வரக்கூடிய ரோடுங்க இது. சரிங்களா? நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது, நல்ல க்ரீனரியாக இருக்குது. திருவான்மியூரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. அந்த திருவான்மியூர், அண்ணா நகர், டி நகர் நல்லா க்ரீனரியாக இருக்கும். இதே மாதிரி சென்னை ஃபுல்லாக, முக்கியமாக நார்த் சென்னை, நம்ம தண்டையார்பேட்டை அங்கேயும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். அந்த மாதிரியும் பண்ணணும் இல்லையா? இங்கேயும் நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ். 5 ஃப்ளோர்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்லுவேன், என்ன ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா செட் பேக் எல்லாமே 10 feet விடணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எந்த அளவுக்கு வீடுகள் வந்தாலும் வென்டிலேஷன் விஷயத்துலையும் இந்த சூரிய ஒளி விஷயத்துலையும் எந்த குறையும் இருக்காது. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வைடாக இருக்குன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் எவ்வளோ தான் வீடை பெருசாக்கினாலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு சீயும் ரொம்ப பக்கம். அதனால் உங்களுக்கு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் நல்ல ஒரு கனெக்டிவிட்டியோட டைடல் பார்க் பக்கத்துலேயே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நியர்பையில் இருக்கக்கூடிய ஐடி பார்க்ஸ் எல்லாமே சொல்கிறேன், எல்லாமே லாங்கே கிடையாதுங்க. எல்லாமே மீட்டர்ஸ் கணக்கில் தான், 300-400 மீட்டர்ஸ் தான். டைடல் பார்க் இருக்குது, ராமானுஜம் ஐடி பார்க் இருக்குது, திருவான்மியூர் பறக்கும் ட்ரெயின் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்கமிங் மெட்ரோவும் இங்கே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. சென்னையோட மெட்ரோ ஒர்க் ஃபேஸ் 2 ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு இல்லையா? மெட்ரோ கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் இருக்குது. DLF டவுன் டவுன் புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஐடி கம்பெனிஸ் வரப்போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு இங்கே ரெண்டல் பெனிஃபிட் நல்லா இருக்குங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் நல்ல ரெண்டல் இன்கம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட இந்த ஃப்ளாட்ஸை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஃபர்னிஷ் பண்ணி கொடுக்கலனாலும் நல்ல ரெண்ட் கிடைக்கும்.
பட் நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணி கொடுக்குறீங்க, கொஞ்சம் செலவு தான் ஃபர்னிஷ் பண்ணுறதுக்காகும். அந்த ஃபர்னிஷ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டல் அமௌண்ட்டில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ், ஹியூஜ் டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவேங்க, நீங்கள் ஒரு வீடு அப்படியே ரெண்ட்டுக்கு வரதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஒரு இன்டீரியர் ஒர்க், பேசிக்கான இன்டீரியர் ஒர்க், அதுக்கு கொஞ்சம் தான் செலவாகும். இப்போ நீங்கள் வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் நீங்கள் சிட்டியில் கொடுத்து வாங்குறீங்க, இல்லை ஒரு கோடி கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 25,000 ரெண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் இல்லை ஒரு 5 லட்சம் செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 35,000 கிடைக்கும். நீங்கள் அமௌண்ட் போடுறது கம்மியாக இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெண்டல் அமௌண்ட்டில் நல்ல ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணதே. நான் இந்த 35,000 அப்படின்னு சொன்னது வேறு ஏரியா, பொதுவான ஒரு எக்ஸாம்பிள். பட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 70,000 ப்ளஸ் கிடைக்கும். ஓகேங்களா? திருவான்மியூர் நான் சொல்லவே தேவையில்லை, எந்த அளவுக்கு ஒரு மெயின் லொக்கேஷன், ஹார்ட் ஆஃப் த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு OMR கனெக்டிவிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது, ஈஸியாக கனெக்டிவிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. நீங்கள் SRP டூல்ஸ் வழியாகவும் வர முடியும், நம்ம டைடல் பார்க் சிக்னல் மூலியமாகவும் வரலாம். அந்த சிக்னல் பக்கத்தில் தான் இப்போ புதுசாக கூட டிராஃபிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. நம்ம சர்தார் பட்டேல் ரோட், நம்ம கவர்னர் மாளிகை ரோட் வழியாகவும் வர முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஹோம்ஸினுடைய சேல்ஸ் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் கபிலன் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் சரி, அவிட்டம் ஹோம்ஸோட டீட்டெயில்ஸும் சரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். லாஸ்ட்டாக குன்றத்தூர் வீடியோவில் மேக் பண்ணது. அடுத்து இப்போ பார்க்குறோம். ட்ரெயின் சவுண்ட் கூட கேட்குது ப்ரோ பக்கத்தில் இருக்கு. MRTS. அவிட்டம் ஹோம்ஸோட ப்ரொஃபைல் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ அவிட்டம் ஹோம்ஸ்ன்ற ஜஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி கிடையாது, நம்ம ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி. நம்ம 1994 இந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். 94 2012 வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 100+ சதன் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நமக்கு திருவான்மியூர் குட்டி ஒரு கனெக்ட் இருக்கு. ஏன்னா நம்ம 94 ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்டே நம்ம திருவான்மியூரில் தான் நம்ம பண்ணோம். ஓகே. அப்போ ஒரு ஃபிலிம் சிட்டி இருந்தது அங்க ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ரோட் கான்ட்ராக்ட்ல ஆரம்பிச்சது தான் நம்ம அவிட்டம் ஹோம்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம திருவான்மியூர்ல தான் ப்ராஜெக்ட் பண்ணுமே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு 50+ பிரிட்ஜஸ் 50+ சப்வேஸும் நம்ம பண்ணியிருக்கோம். நோட்டபுளாக பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் சப்வே இருக்கட்டும், மேட்லி சப்வே இருக்கட்டும். கடைசியாக 2012 நம்ம வண்டலூர் ROV ரயில்வே போர்ஷன் பண்ணிட்டு, அப்புறம் 2014 ப்ரெசென்ட் வரைக்கும் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 50+ அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி ஹேண்டிங் ஓவரும் பண்ணியிருக்கோம். அதுலேயே நம்ம நிறைய வீடியோ, அதில் ஒரு 15 வீடியோ மேலே நம்ம இன்ஜினியர் வசந்த் சேனல்லே நம்ம பார்க்கலாம். ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் நிறைய பேர் வீடியோ வாங்கியிருக்கீங்க. பர்சனலாக ரொம்ப சந்தோஷங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் அஃபிஷியல் Instagram பேஜில் அடிக்கடி அப்டேட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் Instagram ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அந்த நாலேஜும் உங்களுக்கு அது மூலியமாக கெயின் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, ஆஃபர்ஸ் எப்படி என் சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்களுக்கு போன வீடியோவில் நான் கேட்க மறந்துட்டேன். இல்லை, இது நம்ம ஆக்சுவலி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியுது. நம்ம சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் வசந்த் துருவ வீடியோ பார்த்து வந்திருக்கேன். ஸோ அது வந்து ஸ்டாண்டர்ட் தான். அது லைக் நம்ம என்ன ஒரு லான்ச் ஆக்குறதாலும் சரி, எப்பயுமே வசந்த் துருவ சப்ஸ்கிரைபர்னாலே 1 lakh ஃபிளாட் ஆஃபர். அதுக்கப்புறம் தான் பேச்சு. ஓகேங்க. வரும்போது வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. வாங்க இப்போ நான் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ப்ரோ. கண்டிப்பாக. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஆதியோகி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் டீட் பண்ணியிருக்கிறாங்க. JV கிடையாது. சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ்ன்ற விதமாக மொத்தமாக 14 வீடு இருக்குங்க. ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடுங்க. லாஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கக்கூடிய போர்ஷனில் உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 வீடு. ஆக்சுவலாக இந்த போர்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி கார்னருங்க. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு போர்ஷன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு போர்ஷன். அப்போ இதுவும் கார்னர் ஆயிடுச்சு, அதுவும் கார்னர் ஆயிடுச்சு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா C டைப்பில் ஒரு போர்ஷன். அப்போ எந்த அளவுக்கு வென்டிலேஷனாக இருக்கும் அப்படின்றத நீங்களே கவனிச்சிக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீடுன்றது நல்லா வெளிச்சமாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும். நான் பர்சனலாக சிட்டிக்குள்ளே ஃப்ளாட்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா சில்ட் +5 ஃப்ளோர்ஸ்க்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். கண்டிப்பாக நான் தான் பிக் பண்ணுவேன். ஓகேங்களா? என்னோட அம்மாவுக்கு கொஞ்சம் ப்ரீதிங் நல்லா காத்தோட்டம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நானும் வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அதுதான். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். சில்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. ஆக்சுவலாக லிஃப்ட்குள்ளே மெட்டீரியல்ஸ் கூட இப்போ தாங்க வந்துச்சு, அதை இறக்கிருக்காங்க பாருங்கள். ஜான்சன் பிராண்ட் லிஃப்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக லிஃப்ட் எப்பயுமே ஃபைனல் ஸ்டேஜெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ பார்த்துக்கோங்க ப்ராஜெக்ட் வந்து எந்தளவுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டெரஸில் இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோர். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஜிம்மும் இருக்குது, அதாவது கார்டியோ ஜிம்மும் இருக்குது, வெயிட் கெயின் ஜிம்மும் இருக்குது. 5th ஃப்ளோரில் இப்போ நான் நிற்கிற ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது, இண்டோர் ப்ளே ஏரியாவும் இருக்குது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் வருது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, EV சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாகும். ஒரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பவர் பேக்கப், அதாவது ஜென்செட் பவர் பேக்கப்பும் கொடுத்துருக்காங்க, வீடியோ டோர் ஃபோன் கொடுக்குறாங்க. இப்போ நான் ஜிம்மையும் உங்களுக்கு டெரஸில் காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி டைடல் பார்க் DLF டவுன் டவுன். ஆக்சுவலாக DLF டவுன் டவுன் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க ஜிம்மை பார்த்துடலாம். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்குக்கு கீழே உங்களுக்கு கார்டியோ ஜிம் வருதுங்க.
இப்போ நம்ம வந்து தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு மீட் பண்ணலாங்க. ஆக்சுவலாக அந்த லைட்ஸ் பார்க்க நல்லா இருந்தது. ஃப்ரண்ட் எலிவேஷன் லைட்ஸ் போட்டிருந்தாங்க. அவிட்ட மோம்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருந்தேன், ஸ்டோரி போட்டிருந்தாங்க லைட்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம இருக்கோங்க. தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. தேர்ட் ஃப்ளோரில் 3 போர்ஷன் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜான்சன் பிராண்டில் வந்துடும். ஸ்டார்கேஸ் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வீடியோ டோர் ஃபோன் வந்துடும். வீட்டுக்கு இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற போர்ஷனோட வீடியோ டோர் ஃபோன் வீட்டு வாசலில் இங்கே வந்துடும். அதுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங் மெயின் டோருங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 3 BHK ஃப்ளாட்டுங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1666 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32%. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வீடியோ போடும்போது கூட சொல்லியிருந்தேன், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிண்டல் பீம் இருக்குங்க. இதில் கண்டினியூஸ் லிண்டல் பீம் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ஷேட் பீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ஷேட் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தான் போடுவாங்க அந்த விண்டோஸில். ஒரு சில பேர் வந்து அதுலேயும் கொஞ்சம் பட்ஜெட் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டினியூஸ் லிண்டல் பீம் இருந்தது இங்கே ஃபுல்லாக. ஓகேங்களா, இப்போ பட்டி பார்த்துட்டாங்க அதனால தெரியல. பழைய வீடியோ கூட அதுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். நான் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிவிங் கம் டைனிங். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அப்படியே பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, ஃபுல்லாக பின்னாடி போங்க. இது மட்டும் லிவிங். இப்போ நம்ம நிற்கிற ஸ்பேஸ் ஆக்சுவலாக லிவிங் மட்டும்தான். இந்த ஏரியா தான் டைனிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நார்த் ஃபேஸிங் மெயின் டோரில் உள்ளே வந்தோமா, அப்படியே நீங்கள் அப்படியே என்ன பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இப்படி உள்ளே வந்தால் நார்த் ஃபேஸிங். இதே நீங்கள் இங்கே ஒரு ஃபயர் ஸ்பேஸ் போட்டுட்டு இப்படி உள்ளே வந்துட்டு ரைட்டில் வர மாதிரி வந்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங். ஒரு அவுட்டர் ஃபயர்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து ஷூ கபோர்டுக்கு நீங்கள் கூட ரெடி பண்ணிவிட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்காக வேணும்னா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நார்த்தாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த 2 ஃபேஸிங் தான் எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பீங்க. அந்த 2 ஃபேஸிங்குமே இதில் கன்வெர்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக மொத்தம் இருக்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 யூனிட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் ஒரு இந்த ஃப்ளோர் பிளானில் இருக்கக்கூடிய 3யும் சரி, இது 3rd ஃப்ளோரில் இந்த யூனிட் சோல்ட் அவுட் ஆன வீடு தான். 4th ஃப்ளோர்லையும் இதே யூனிட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சான். 5th ஃப்ளோரில் ஒரே ஒரு யூனிட் அவைலபிள் இருக்குது. 1st ஃப்ளோர் 2nd ஃப்ளோரில் யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நான் காமிச்சது உங்களுக்கு லிவிங் ஏரியா மட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பூஜா ஸ்பேஸ் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கவர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் நான் எங்கேயுமே லைட்டே போடலைங்க. ஏன்னா சிலதான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் டியூப் லைட்ஸ் போட்டு லைட்ஸ் காமிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸே போடாமல் அந்தளவுக்கு பிரைட்டாக இருந்தது. அதான் சொன்னேன்ல கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு. சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் வந்துருங்க. விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா UPVC விண்டோஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. வித் கிரில்லோட வந்துடும். உங்களுக்கு செல்ஃபும் வந்துடும். L டைப் லாஃப்ட் இருக்குது இந்த கிச்சனில். இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. ஆக்சுவலாக கீழே இருந்து பார்க்கும்போது கூட பால்கனி கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. ஆனால் மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னும் இவ்வளோ வைடாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. பால்கனிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் இது ஒரு இன்லெட் அண்ட் அவுட்லெட் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் SRP டூல்ஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய கார்னர் பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே அந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து, அதாவது அந்த லிவிங்லேருந்தே உங்களுக்கு ஆக்சுவலாக எல்லா வீட்லேயுமே லிவிங் கம் டைனிங் சொல்லியே லிவிங் கம் டைனிங்கே வருதுங்க. ஆக்சுவலாக அந்த லிவிங்லேருந்தே ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 பெட்ரூம் அசஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டைனிங்லேருந்து அப்படியே பக்கமாக இருக்கனால இதுக்கு நான் போயிடுறேன். இந்த பெட்ரூம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பெட்ரூமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ, ஒரு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு நான் இன்டீரியர் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் நிறுத்தி வச்சுக்கலாம். தௌசீஃப் ரொம்ப பின்னாடி போக வேணாம். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. சங்கன் ஸ்லாபில் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துடும். நீங்கள் இந்தியனாகவும் இப்போயே வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கேட்டு வாங்கிக்கலாம் பில்லர்கிட்ட. அதுக்கெலாம் அடிஷ்னல் சார்ஜஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேங்க ஆக்சுவலாக. ஏன்னா மேலே வரைக்கும் உங்களுக்கு அந்த கிரிப்காக கட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் பண்ணும்போதே பண்ணிடணும். வென்டிலேட்டர் கொடுத்துருக்குறாங்க. வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட வந்துடுங்க. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி இருக்குது. சங்கன் ஸ்லாபாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2 சைடுமே இது வந்து அட்டாச் பாத் பின்னாடி. அது 2த்துக்குமே சேர்த்து ஒரே சங்கன் ஸ்லாபாக போட்டிருக்காங்க.
எப்பயுமே பீம் டு பீம் சங்கன் ஸ்லாப் கொடுக்கறது நல்லது. ஓகேங்களா? சும்மா சங்கன் ஸ்லாப் ஒரு பீம்லேருந்து இன்னொரு பீம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணாமல் நடுவில் இன்டர்மீடியட்டாக கட் பண்ணுறது வந்து சஜஸ்டபிள் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சங்கன் ஸ்லாப் ஃபில் பண்ணுறதுக்காக இங்கே பிரிக்ஸ் வச்சுருக்காங்க. இன்னும் இங்கே எப்படி பிரிக்ஸ் இப்போ வச்சுருக்காங்கன்னு வச்சுருப்பீங்களா? அதனால தான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த சங்கனை ஃபில் பண்ணுறதுக்காக பிரிக்ஸ் வைப்பாங்க. அதே மாதிரி டெரஸில் கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிக்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்டுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் ஃபால் சீலிங் பண்ணும்போது கூட ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஊஞ்சல் ராடும் இருக்குது. அப்படியே உட்காந்துக்கலாம். அப்படி டிவிக்குள்ள ப்ரொவிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம் இது. இப்போ நான் உங்களுக்கு வந்து தேர்டாக இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கிறேன். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃப்ரெஞ்ச் விண்டோ. அதோ இங்கேருந்து நீட்டாக தெரியுது டைட்டில் பார்க். பா, இந்த சென்னையோட ரியல் எஸ்டேட் க்ரோத்துக்கே அச்சாணி போட்டது டைட்டில் பார்க் தான். அதுவும் ஒரு முக்கியமான ரீசனுங்க. இந்த அளவுக்கு சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோத், ஓஎம்ஆரோட ஃபாஸ்ட் க்ரோத், இன்றைக்கி நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட்டு இருக்கு. ஏன்னா எதுவுமே ஓசியாக கொடுக்காம இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வழி பண்ணாலே போதுங்க கவர்மெண்ட்டு. வெறும் எஜுகேஷன் அண்டு ஹெல்த் கேர் இது மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தாலே போதும். மற்றது கூட வேலையை கொடுத்துருங்க, ஃப்ரீயாக கொடுக்காம வேலை கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான். அப்படி தான் இருக்கணும். அதான் கரெக்டாக இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல். கிளாசெட்டில் வந்துடும். உங்களுக்கு என்ன கிளாசெட் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். சங்கன் ஸ்லாப் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸோடு வந்துடும். அப்படியே அங்கே போங்க. இங்கே காமிங்க. என்ன காமிங்க? லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் காமிக்கல, அதனாலலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் இங்கே 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்ஸ் இருக்குங்க. 1460 ஸ்கொயர் ஃபீட், 1705 ஸ்கொயர் ஃபீட், 1666 ஸ்கொயர் ஃபீட். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32%. நார்த் அண்டு சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த நார்த் ஃபேஸிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்காகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷனும் இருக்குது. 5th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டெரஸோடு இருக்குங்க. அந்த ப்ரைவேட் டெரஸோடு இருக்கக்கூடிய யூனிட்டில் ஒரே ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ப்ரைவேட் டெரஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 329 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்குங்க. அதில் ஒரு யூனிட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா CMDA ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.39 CRலேருந்து ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. அதாவது ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். நீங்கள் வந்ததுக்கப்புறம் எந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கேடாக இருக்காது. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும். ஹாய், பாருங்கள் யாராவது எனக்கு கை காட்டுங்க, அப்போ தான் திருப்தியாக இருக்கும். நம்ம திருவான்மியூர் பறக்கும் ட்ரெயின் அண்ட் டைட்டில் பார்க் பக்கத்துலேயே ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மீட்டர் கணக்கில்ங்க ஒரு 300-400 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட். அப்படியே அந்த கர்வ் பாருங்களேன் எந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. 2,39,00,000 இங்கே ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ நான் சொன்ன ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். நீங்கள் வந்ததுக்கப்புறம் எந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஒரு சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸில் நல்ல வெண்டிலேஷனோட திருவான்மியூர்ன்ற மாதிரி நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் பக்கத்தில் ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் பெனிஃபிட்டோட ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃப்ளாட்ஸ் உங்களுக்காக தான் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பைல் ஃபவுண்டேஷனால் கட்டப்பட்ட ஃப்ளாட்ஸ். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற டேரக்ட் அவிட்டோ ஹோம்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வீட்டுக்குள்ளே இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.